லண்டனில் நேரம் இப்போது சரியாக என்ன மணி 9:21. ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 10:21. ஒரு இணைப்பை எடுத்தேன், ஒரு உறவு போய்விட்டார், திருப்பி அவர் இணைப்பை எடுத்துக் கொள்வார் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து வந்த உறவு நான் பிடித்து வைத்திருந்தவர் போய்விட்டார், எனவே அவர் மீண்டும் இணைப்பை எடுப்பார் என்று நினைக்கிறேன். மற்றவர் போய்விட்டார். சரி, பரவாயில்ல, அடுத்தவர் பிடிப்பார். வணக்கம். வணக்கம் சோபா. வணக்கம் வணக்கம். வாங்கோ வாங்கோ, எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கேன். நான் சிலத்தில் பேசுகிறேன். நலமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? மிக நலமாக இருக்கிறேன், உற்சாகமாக இருக்கிறேன். ஆமாம், இங்கு காலநிலைகளும் மொத்தம் மந்தாரமாக இருந்தாலும் மழையற்ற காலநிலை சற்று குறைவாக இருக்கிறது. அப்ப நீங்கள் லண்டனில் இப்பொழுது நேரம் வந்தீர்கள், அது 9:20, இங்கு 9:10. 10:20 என்று கூறிக்கொண்டு நீங்கள் சிந்தனை என்னும் பொழுது எனக்கு ஒரு நண்பர் சில வரிகளை அனுப்பிவிட்டார். அனுப்பிட்டு சொன்னார், 10 பேருக்கு அனுப்பு, இல்லாட்டி 10 முடிஞ்ச அளவு எத்தனை பேருக்கு அனுப்பு. நானும் கனவு முடிஞ்ச அளவு எத்தனை பேருக்கும் அனுப்பு. இப்பதானே அனுப்பலாம் தானே, வைபர்ல அனுப்பலாம், வாட்ஸ்அப்ல அனுப்பலாம், இமெயில்ல அனுப்பலாம், இலவசமாக எல்லாம் செய்து கொள்ளலாமே. எல்லாம் காசு செலவுல தானே. முந்தி மாதிரி செலவு இல்லையா, செலவு சரியான செலவு தானே. ஃப்ரீ கோல் என்று சொல்றோம், ஃப்ரீ கோலுக்கும் காசு வட்டித்தானே இருக்கலாம். அப்ப வந்து சொல்லி போட்டு இந்த விஷயங்களை அனுப்பினார். உறவுகள் மேம்பட என்று சொல்லி குடும்பத்திலும் சரி அலுவலகத்திலும் சரி மனித உறவுகளில் விரிசல்கள் ஏற்படாமல் இருக்கவும், ஏற்பட்ட விரிசல்கள் மேலும் பெரிதாகாமல் இருக்க என்று சில விஷயங்களை தந்தார். நானே பெரியவன், நானே சிறந்தவன் என்ற அகந்தையை விட்டு விடுங்கள், அதாவது ஈகோ. அர்த்தமில்லாமலும் பின்புலவு அறியாமலும் பேசிக்கொண்டே இருப்பதை விடுங்கள். எந்த விஷயத்தையும் பிரச்சனையும் நாசுக்காக கையாளுங்கள், விட்டுக் கொடுங்கள். சில நேரங்களில் சில சங்கடங்களை சந்திக்கத்தான் ஆக வேண்டும் என்று உணருங்கள். எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு சம்பந்தம் உண்டோ இல்லையோ சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். உங்கள் கருத்துக்களில் உபந்தப்படியாக இல்லாமல் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்குரிய மரியாதையை காட்டவும் இனிய இதமான சொற்களையும் பயன்படுத்தவும் தவறாதீர்கள். புன்முறுவல் காட்டவும் சில அன்பு சொற்களை சொல்லவும் கூட நேரம் இல்லாமல் போல் நடந்து கொள்ளாதீர்கள். பிரச்சனைகள் ஏற்படும் போது அடுத்தவர் முதலில் இறங்கி வர வேண்டும் என்று காத்திருக்காமல் நீங்களே பேச்சை துவக்க முன்வாருங்கள் என்று உலகத்தில எழுதி உன்னால முடிஞ்ச 10 பேருக்கு அனுப்பு, 10 100 அனுப்புண்டார். ஆனா அவர் ஒரு சொல்லு கூட சொல்லல, நீ இதன்படி நட வேண்டும் அனுப்பத்தான் சொல்லி இருக்கிறார். அனுப்ப ஏன்னு சொன்னால் அவருக்கு தெரியும் நான் இது மாதிரி நடக்க மாட்டேன். சிலவர் அனுப்பி மற்றவங்க நடந்தா நான் தப்பி வந்தேன். அது சரி, அவருக்கு அந்த அதான் தெரியும். இப்ப மற்றவர்கள் அப்படி நடந்தார்கள் என்றால் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை தானே. இப்போ நானே ஒரு ஆளுக்கு முன்னாடி நிறைய காய்ச்சி கொண்டு இருந்தேன்டா, அவர் அதை கரைக்கிறது அதை தவிர்த்து கொண்டு போனாருன்னு, அவர் தவிர்த்து கொண்டு போறாரு என்று அவர் கேட்கிறாரு, நான் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவேன். அதுதான் நீ நட, நான் என்னுடைய இயல்பிலே இருக்கிறேன். ஆமா, அப்ப நீ அதை சொல்லிட்ட, நீ நான் இது படிச்சு நீ மாற போற ஆள் இல்ல. இதை நீ 10 பேருக்கு அனுப்பி 10 பேர்ல 9 பேர் மாறினான் தான் நீ நம்பிடுவ, சூழல் மாறும். இப்போ அது என்னன்னு சொன்னால் ஒரு முறை ஒரு பணம் ஒரு 5 பேருக்கு கொடுத்து 5 பேருக்கும் பணம் கொடுங்க உண்டு. ஏனென்று சொல்லுகிறாய் என்றால் 5 பேருக்கும் பணம் நீ கொடுத்தா என்றால் அந்த 5 பேரும் என்னிடம் பணம் கேட்க மாட்டார்கள் தான். அந்த அந்த அணை போட்டு சொன்னார். அப்ப சிந்தனை 2 இருக்கு. ஒன்று நான் அதை கடைப்பிடிக்க முடியாட்டியும் பரவாயில்லை, மற்றவர்கள் கடைப்பிடிப்பதா நான் கடைப்பிடிப்பதற்கு சமனாக என்றாலே. ஆமா, யாரோ 2 பேர் சொன்னு சொன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஆமா, அத பணத்தார சொன்ன அதுக்காகத்தான் நான் உனக்கு சொல்றேன். நீ கடைசியில் சில பேர் நான் கடைப்பிடிக்கிறேன் அதனால அனுப்ப இல்லைன்னு சொல்லுவார்கள். அப்ப அவர் சொன்னார், நீ கடைப்பிடிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ ஒரு 10 பேர் கருது இன்னும் நீயும் காப்பாற்றிக்கலாம். உனக்கு எது லேசா இருக்கு, கடைப்பிடிக்கலா கடைப்பிடி, இல்லையா மற்றவர்களுக்கான மற்றவர்கள் கடைப்பிடிக்க பிடிப்பதால் நீ தப்பு விடுவார். இப்ப அதாவது கட்டூர் சதவீதே கல்லாதவன் போல் இருந்தும் பேசாம இருந்தாலும் அவரும் நல்லவர் தானா. இப்ப படித்தோர் சபையில் படிக்காதவன் சென்று இருந்தாலும் படிக்காதவனும் படித்தவனாகி விடுவான்.
பேசாமல் இருந்தால் அந்த நான் படித்த குறிப்போடு முன் படித்தாங்க. ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரி குடித்தோர் இடந்தனிலே குடியாதவன் சென்றாலும் குடியாதவனும் குடித்தவனாகி விடுவான். கூறிக்கொண்டு இந்த சிந்தனை எனக்கு வந்து இந்த சிந்தனை உலகத்தை அனுப்பி இருந்தார். இது 10 பேருக்கு அனுப்ப சொல்லி இப்ப முடிஞ்ச அளவு கன பேருக்கு அனுப்பி கொண்டிருக்கோம். அதேதும் அது அனுப்புறாக்களா இருக்கணும்னு ஒழிய கணப்பிடிக்கிறாக்களா இல்லை என்று கூறிக்கொண்டு நீங்கள் தான் அந்த நித்தம் மதிக்காத பிறகுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இன்னும் சற்று நேரத்துல அதுக்குள்ள நாங்க வருவோம். நித்தம் என்று வருமோ என்று முடியும். நித்தம் அந்த கடைசியில வருமோ வருமோ அதுக்குள்ள கொஞ்சம் இடைவெளி கிடைத்தது. ஆமா சரியா அதற்குள்ள கலந்து கொண்டு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வார்த்தைகளை கூறிக்கொண்டு நற்சிந்தனை கடைபிடிக்க முடியாவிட்டாலும் நற்சிந்தனைகளை மற்றவர்கள் கடைபிடிக்க பண்ணுவதும் ஒரு நற்சிந்தனை என்று கூறி விடப்படுகிறேன். நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. ரவி செல்லத்துறை அவர்கள் இணைந்திருந்தார். சிறப்பாக தான் படித்த தனக்கு கிடைத்த ஒரு விஷயத்தை அவர் அப்படியே அலசி எடுத்து தன்னுடைய பக்கமாக இணைத்து தந்திருந்தார். அவருக்கும் மிக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டபடியே தொடர்ந்து இணைப்போடு வந்தவர் இப்போ நீங்க இணைப்பை பிடித்துக் கொள்ளலாம். ஓடிவாங்கோ 1330171 1330176 விரைந்து நகர்ந்தால் தான் அந்த நிகழ்ச்சியில் சுறுசுறுப்பும் உற்சாகமும் இருக்கும். அது தவிர நான் இதை உயர்த்தி கொண்டு இப்படி இருந்தால் எனக்கும் சோர்வு உங்களுக்கும் சோர்வாத்தான் இருக்கும். எனவே விரைந்து வாங்கோ, உற்சாகமா இருங்கோ. காலை நேரம் இது. எனவே நாங்கள் புது தெம்போட எழுந்திருக்க வேண்டும். புது தெம்போட பேச்சுவார்த்தைகள் எங்களோட வார்த்தைகள் எல்லாம் அழகாய் உற்சாகமாக வர வேண்டும். எனவே வந்த உறவு இப்போது இணைப்பை பிடித்துக் கொள்ளுங்கள். இதற்கிடையில் நான் அந்த பேசும் நேரத்துக்கு 2-3 விடயங்கள் நான் தந்திருக்கின்றேன். அதோடு சேர்த்து ஒரு சின்ன கதையை சொல்லுகின்றேன் உங்களுக்கு பதில் சொல்வதற்காய். நிறைய எல்லாம் யோசிக்க வேண்டாம். நான் அந்த கதையை சுருக்கமாக சொல்றேன். அதாவது ஒரு கோழிப்பண்ணை முதலாளிய வந்து ஒரு குழுவினர் பேட்டி எடுக்க வந்திருக்கிறார்கள். அந்த பேட்டியில் வந்து கேட்ட விஷயம் என்னென்றால், உங்கள் கோழிகள் எல்லாம் எப்படி இந்த கொழு 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 என்று இருக்கிறது, அதற்கு என்ன காரணம் என்று பண்ணைக்காரரை கேட்க அவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இதுக்கு வந்து நான் பாதாம் பிஸ்தா எல்லாம் தான் நான் கொடுத்து வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த வந்த பேட்டி எடுக்க வந்தவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் வருமானத்துறை அதிகாரிகள் எடு உன்னுடைய கணக்கு நோட்டை என்று சொல்லி அவருக்கு ஒரு 50,000 ரூபாய் அவருக்கு அபராதம் விதித்தார்கள். இவர் தலையில கைய வச்சு குந்தி வருத்தமாக 2 நாள் சாப்பிடாமல் குந்தி இருந்திருக்கிறார். இப்படியே ஒரு வாரம் கழிந்திருக்கிறது. இன்னும் ஒரு கும்பல் வந்து வேனில் வந்து இறங்கி இருக்கிறார்கள். இறங்கின உடனே திருப்பியும் அவர் கேட்கிறார்கள், உங்களோட கோழிக்கெல்லாம் என்ன தீனி போடுறீங்கள் என்று கேட்கிறார்கள். பண்ணைக்காரர் தன்னை ஒரு முறை சுதாரித்துக் கொண்டு, இந்த முறை இது உண்மையெல்லாம் சொல்லப்படாது, மூக்கை அறுக்கிற மாதிரி ஏதாவது பதில் சொல்ல வேண்டும் என்று நினைச்சு நான் ஒன்றுமே போடுவதில்லை என்று பதில் சொல்லி இருக்கிறார். சரியோ அந்த வேனில் வந்து இறங்கியவர்களுக்கு. அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நாங்க ஜீவகாருண்ய சங்கத்திலிருந்து வந்திருக்கிறோம், நீ கோழிகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்காம இப்படி நீ வளர்க்கிற, உனக்கு 50,000 அபராதம் என்று பணத்தை பிடுங்கி கொண்டு போயிருக்கிறார்கள். என்னடா இது திருப்பி படம் புடுங்குறதுல இருக்கிறார்கள். இப்படி இவர் யோசிச்சு கொண்டிருக்கிற நிலை இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து 3வது அணி ஒன்று வந்து இறங்கி இருக்கிறது. அதுவும் உங்களோட கோழிக்கு என்ன சாப்பாடு போடுறீங்க என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அவரோட பதிலை சொல்லி இருக்கின்றார். அதுதான் என்ன என்று நீங்க நகைச்சுவையாக யோசிக்கலாம். இது உங்களை கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்றதுக்காக வேண்டி இது சும்மா தமாசுக்காக சொல்ற ஒரு கதை. எனவே நீங்கள் அதையும் இந்த கேப்ல நீங்க யோசித்துக் கொள்ளலாம். யோசித்து கொண்டு பேசும் நேரத்துல, அதுக்கு முன்ன யாருமே பதில் சொல்ல வேண்டாம், பேசும் நேரத்துல பதிலை சொல்லுங்க. இது அவர் என்ன பதில் சொல்லி இருப்பார். இப்ப 3வது கூட்டமும் வேனில வந்து இறங்கி இருக்கிறது, உங்களோட கோழிக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க என்று கேட்கிறார்கள். இவர் ஏதோ ஒரு பதில் வைத்திருப்பார் இல்லையா, அது என்னவாக இருக்கும் உங்களால் ஊகிக்க முடிகிறதா, அதை அந்த நேரத்துல சொல்லுங்க. அப்படியே உட்கார்ந்துருங்க. எனவே வந்த உறவு வரவில்லை போல இருக்கிறது. நான் இன்னும் 1 நிமிடங்கள் காத்திருக்கிறேன். வாங்க, வந்த உடனே நான் அடுத்த நிகழ்ச்சிக்குள் தாவலாம். இல்லை என்றால் நீங்கள் அந்த நிகழ்ச்சி நடக்கும் போது நீங்கள் இந்த விஷயத்தை சொல்ல வருவீர்கள். அதற்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். நிறைய எல்லாம் யோசிக்க வேண்டாம். இந்த கோழி பண்ணைக்காரர் பாவம் தானே, நிறைய எல்லாம் யோசிக்காதீங்க. இன்று சரியாக 10:40க்கு கவிதை நேரம் இடம்பெறும்.
தொகுப்பாளர் அதனை அறிய தந்திருக்கிறார் என்பதை சொல்லிக்கொண்டு இன்று இணைந்து கொண்டவர்களாக யார் யாரெல்லாம் இணைந்திருந்தார்கள் என்பதை நான் பெயர் சொல்லி வாழ்த்தி என்னை உற்சாகப்படுத்தியதற்கு இன்னும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கொண்டு ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், தாமோ தில்லைநாதன் அவர்கள், சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள், ரவி செல்லத்துறை அவர்கள் மற்றும் இன்னும் ஒரு உறவு இணைகிறார். அவர் என்ன சொல்றார், அவருடைய கால சிந்தனை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் சைஃபா. வலைக்கும் சலாம். வாங்க. எனது அனைத்து நினைவுகளையும் கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். வாழ்த்துக்கள். கொஞ்ச நேரம் தான் நான் நிற்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனது கால சிந்தனையாக அந்த ஒருவருக்கு நாங்க வாக்கு கொடுக்கிறோம் தானே, அந்த வாக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அதுக்கு முதல்ல ஏதாவது இருக்கிறதா என்று நாங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். இருக்கிறதாண்டா எங்களால் முடியுமா முடியாதா என்று முடியுமா முடியுதா, ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கிறதா. அப்ப எனக்கு ஒரு நிகழ்வு நடந்தது, ஒரு நிகழ்ச்சி ஒன்று முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று நடக்க வந்திருக்கின்றது. அப்ப அதுக்கு வார சனிக்கிழமை அவங்க தியரி எல்லாம் குடிச்சிருந்தாங்க. அப்ப எனக்கு விடுமுறையா இருந்தது. அடுத்த வாரம் நான் எனது ரோஸ்டரை பார்த்து லீவ் அறிகிறது, நான் போன் வருகின்றேன், இந்த டேட்டை மாத்துங்கன்னு சொல்லிட்டேன். சரியா சொல்லி போட்டு நான் பார்த்தேன் சைபா. அந்த கிழமை எனக்கு வேலையிடத்தால் ஒரு முக்கியமான ஒரு வழிய போக வேண்டிய ஒரு அவசியமான ஒரு வழி இருக்கின்றது. அப்ப எனக்கு சரியான சங்கடம். என்ன சொன்னா, அது 3 மாதத்துக்கு முன்னாடி நாங்க பேரு கொடுத்தது கட்டாயம் போக வேண்டிய சூழ்நிலை, வேலை சம்பந்தமான ஒரு விஷயம். எனக்கு எதுவுமே செய்யல. அந்த நான் அந்த நண்பர்களோட அழைத்து நான் சொன்னபடியே எங்களை தவறு நடந்துட்டு மன்னித்துக் கொள்ளுங்க, நீங்க சொன்ன டேட்டுக்கு நடத்துங்க அந்த நிகழ்வு வந்து. அப்ப அந்த நிகழ்வை அவங்க மாற்ற முடியாது. ஏன்னா நான் சொன்ன டேட்டுக்கு அவங்க மாத்திட்டாங்க. சரி சரி சரி. பாத்தீங்களா, அப்படி என்றால் நீங்கள் கட்டாயமாக முன்னுரிமை கொடுக்க வேண்டியது அவர்களுக்கு தான். என்னென்னா உங்களுக்காக நீங்கள் வேண்டும் என்பதற்காக அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் வேலை என்பது முக்கியம்தான். ஆனால் இப்படி ஒன்று உங்களுக்காக நடந்திருக்கும் போது நான் நினைக்கிறேன், நானாக இருந்தால் ஏதாவது சொல்லி வேலைக்கு போகாமல் இதுக்குத்தான் போயிருப்பேன். வேலை இல்ல, நாங்க வேலை இல்ல, வேலை விடயமா வேற இடத்துக்கு போறோம் நாங்க. அதான் எந்த விடயமாக போறதென்றாலும் அந்த சொன்ன வாக்குறுதி என்பது மிக முக்கியம். அது உங்களோட வேலை சூழல் அதுகளை பொறுத்து தான். ஆனால் சில எனக்கு என்ன சங்கடம், என்ன சொல்றது, என்ன செய்வது என்று சொல்லி ஒன்றுமே எடுக்க முடியாது. என்னன்னா அவங்க டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிருக்கிறாங்க. திரியறதுக்கு தான் இந்த உற்சாகம். டிக்கெட் என்று சொன்ன போது புரிந்து கொண்டா, திரியறதுக்கு தான். அதை விட்டுட்டு இங்க போறீங்க. அப்படி நான் சத்தியமா நினைக்கவில்லை. அந்த என்னெல்லாம் நான் அது 3 மாதத்துக்கு முதல் புக் பண்ணப்பட்டது. அப்படியே சொல்லி போட்டுத்தான் நான் பார்த்தேன். அங்க அப்படியே அப்படியே பெரிய போஸ்டர் வந்து அடிச்சு வச்சிருக்கிறாங்க, 8ஆம் தேதி இப்படி நிகழ்வு சொல்லி. எனக்கு என்ன செய்யறது முடிவெடுத்துக்க முடியாம ஒரு சூழ்நிலை. அந்த நண்பர்களை நான் ஏமாற்றி போட்டேனா, என் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் யோசித்தேன் என்று சொன்னா, ஒரு நிகழ்வு நாங்க ஒரு வாக்கு கொடுக்க முதல் நாங்க 1க்கு 2 தரம் யோசிக்க வேணும். 1க்கு 2 தரம் இல்ல, அது எனக்கு வேலை. நீங்க அதை சொல்ற முதல்ல சொல்லணும். எனக்கு வேலையில உங்களுக்கு வேலை அப்படின்னு ஒன்று இருக்கிறதுனால இந்த இடத்துல எனக்கு ஓய்வு கிடைத்தால் அல்லது நான் கேட்டு பாக்குறேன், அது அப்படி ஒன்று கிடைத்தால் எனக்கு இதுல கலந்து கொள்ளலாம். நீங்கள் நான் மறந்துட்டேன் சைஃபா. உண்மையில அந்த நாள் லீவு சைஃபா. எனக்கு அந்த வேலை இடத்துல சனி ஞாயிறு எனக்கு லீவு. நான் தான் கொடுத்தேன். நான் வேணுமென்று செய்யல. இந்த மனசாட்சிக்கு எனக்கு தெரியும். மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் எந்த மனசாட்சிக்கே தெரியும். நான் அங்க போற நிகழ்வை நான் மறந்துட்டேன் சத்தியமா. சரி சரியா, செய்யலாம் என்ற ஒரு ஆலோசனையை நான் எடுத்துக்கொண்டேன். இப்ப எனக்கு அவங்க மாத்திட்டாங்கன்ற ஒரு கேள்விப்பட்டேன். ஆனா எனக்கு என்ன செய்ய ஒரு முடிவெடுத்துக்க முடியாம இன்றைக்கு நான் வேலைக்கு போறேன். வேலை செய்யற இடத்துல ஒரு தரம் நான் இதை ஏதாவது சொல்லி கேன்சல் பண்றதுக்கு முயற்சி செய்து பார்க்க போறேன். இல்லை, நீங்கள் முயற்சி செய்து பார்த்து நீங்கள் அது அங்க போனீர்கள் என்றால் அது ஒரு மரியாதையை உங்களுக்கு மெயின்டைன் பண்ணலாம். அல்லாத பட்சத்தில் ஒரு சின்ன ஒரு மன குறை இருக்கத்தான் செய்யும் அவர்கள். அது எனக்கு விளங்குகின்றது. இப்ப எனக்கு முதல் ஆரம்பத்திலே எங்க வேலை செய்யறதுல சொல்லியிருக்கிறாங்க, டிக்கெட் விஷயம் போக முடியாதாக்க டிசம்பருக்கு முதல் நீங்க ஏதாவது சொல்லிடணும்.
அதுவும் ஒரு பிரச்சனை. ரெண்டு தோணிகள் கால் வச்ச மாதிரி ஒரு அது என்னால நடைபெற்றது நல்லா விளங்குகிறது. என்ன செய்யறது எனக்கு முடிவெடுக்க முடியவில்லை. சிக்கடிப்போமா அப்படின்னு சொன்னாலும் ஒரு பொய்ய சொல்லிட்டு நான் எப்படி போறது? இல்ல சிக்கு அடிச்சுடுங்க. இல்ல நானும் நிறைய பொய் சொல்லி சிக்க அடிக்கிறதுல எனக்கு பயம். என்னென்னால் நான் பொய் சொல்லிட்டு எனக்கு திருப்பி அந்த நோய் வந்துட்டால் அது பெரிய கஷ்டத்துல விழுந்துடுவேன். இப்ப நாங்க மனச்சாட்சி அருளாக்கும் பயந்து நாங்க எப்படி செய்வோம்? பொய் சொல்லி சொல்லுங்க பாப்போம். அப்ப அந்த உண்மையிலே மனச்சாட்சி விரோதம் என்று நான் எடுத்துக்கொள்ளல. இன்னொரு மறதியான ஒரு நிலையில் ஏற்பட்டது என்ற மனதுக்கு விளங்குது. ஆனா அந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அது எனக்கு என்ன செய்ய முடியவில்லை. ஆனால் அதுக்கு எப்படி ஒன்று நடந்திருக்குது என்று சொன்னால், திங்கட்கிழமை தான் நாங்க அவங்களோட தியரி மாத்த பேச போறோம் என்று சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் ஞாயிற்றுக்கிழமை என்னோட முடிவை சொல்லிவிட்டேன். ஒரு நாள் நான் முந்திட்டேன். அப்ப எந்த பக்கம் சான்ஸ் இருக்கலாம்? சரி ஏதோ யோசித்து நல்லபடியா ஏதோ ஒரு முடிவு எடுங்கோ. இல்ல நான் மனது சங்கடமா இருக்கின்ற படியாத்தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சிந்தனையாக ஒரு அட்வைஸாக ஒரு பிழையா இல்ல மனசு சரியான உண்மையில் அது நான் சொல்வேன் பிழைதான். ஆனால் உங்களோட சூழல் எப்படி சூழ்நிலை எப்படின்னு சொல்லி எனக்கு சரியா தெரியா. நானாக இருந்தால் அது செய்ய மாட்டேன். எனக்காக ஒருவர் இதை செய்திருக்கிறார் என்றால் அதை செய்யறது பிழை. அது பிள்ளை அதுல ரெண்டு கருத்தே இல்ல. நீங்க அப்படி எனக்காக ஒரு திகதியை மாற்றி என் வரவை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்றால் நான் எங்க இந்த ஸ்ரீலங்காக்கு பிளைட் டிக்கெட் எடுத்து அனுப்புறேன்னு சொன்னாலே நான் போக மாட்டேன். நான் வேலையில கழிச்சு பார்க்க போற ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். அப்ப வேலையிலையும் அப்படி இல்லைன்னு சொன்னா அது உங்கள் கையில தான் இருக்கிறது எல்லாம். பேசி பார்த்துட்டு நல்ல முடிவா எடுத்து அவர்களையும் சந்தோஷப்படுத்துங்க, உங்களோட வேலையாட்களையும் கஷ்டப்படுத்தாம. தேவையில்லாம அந்த மூக்க கொடுத்த மாதிரி. உண்மைதான். அந்த வாக்குறுதி என்பது நாங்க இதுதான் நான் வருவேன் என்று சொல்லி சொல்லக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துல நான் தருவேன் என்று சொல்லக்கூடாது. எனக்கு சிந்தனையாக வாக்குறுதி கொடுக்கிறது. அது அந்த முகமது நபியும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வாக்குறுதி சொல்றது சும்மா சின்ன சாதாரணமான விடயம் இல்லை. நயவஞ்ச தன்மையின் ஒரு வெளிப்பாடு தான். பிரேக் பண்ணினேன்டா அந்த நயவஞ்சத்தை தான் நான் செய்து போட்டேன். சரி யோசித்து கூலா ஏதாவது ஒரு முடிவெடுங்க. முடிவெடுத்து இந்த கதைத்து பார்ப்போம், என்ன செய்யறாங்க பார்ப்போம், 2 பேரோடையும் கதைப்போம். மிக்க நன்றி. இந்த அனைத்து கவிதைகளுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனது கவிதை விளங்காவிட்டால் எனது மெடத்திட்ட கேட்டுக்கோங்க. மெடத்து அதெல்லாம் கேட்க முடியாது. நீங்கள் குறிப்பு தர வேண்டும். அப்படி விளங்காத மாதிரி நீங்க எழுதியிருந்த தொகுப்பாளர் இருக்கிறார் என்று பயப்பட தேவையில்லை. அவர் பிடித்துக் கொள்வார். இல்லாத சகோதரிகள் நிறைய பேர் வருவாங்க. ஆமா எல்லாரும் வருவார்கள். சூழ்நிலை தொடர்ந்து கொள்வோம். அடுத்த விடுமுறையில் வாங்குவோம். வஜிதா முகமது அவர்கள் அவர் இப்படித்தான் பெரிய சிக்கலுடைய எடுத்து வருவார். இந்த நாட்டாம வேலைக்கு என்னை இங்க அமைச்சபடி. உண்மையில் எனக்கு அது சரியா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அமையும் போது வாக்குறுதிகள் என்பது மீறப்படுகின்ற நேரங்களும் இருக்கிறது. ஆனால் அது மீறாமல் எங்களை பக்கத்தை நாங்க சேஃபா வைத்துக் கொள்றதுலதான் இருக்கிறது. வாக்குறுதி கொடுக்கிறதும் எடுக்கிறதும் எங்களை மற்றவர்கள் மதிக்க வேண்டும், மனத்தாங்கல்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் சொன்னால் சொன்னதுதான், அது மாறக்கூடாது என்பது என்னுடைய பக்கமான விஷயம் இருக்கிறது. எனவே ஓகே, ஏற்கனவே நான் பெயர்களை வாசித்தேன். அதனோடு சேர்ந்து வஜிதா முகமது அவர்களும் இணைந்து தன்னுடைய சிந்தனையை இணைத்திருந்தார். மிக்க நன்றி. வாழ்த்துக்களை இணைத்து கொடுத்தபடியே அடுத்த நிகழ்வுக்குள் நாங்கள் இணைந்து கொள்வோம்.